தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/1/2025 சனிக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் மதியம் 12:01 வரை, பிறகு மிருகசீஷம். இன்றைக்கு சனி பிரதோஷம். அற்புதமான நாள். பிரதோஷம் என்றால் அந்த சொல்லிலே பாருங்கள், தோஷம் என்று இருக்கும். வாழ்க்கையிலே சனி தோஷம் இருந்தாலும், செவ்வாய் தோஷம் இருந்தாலும், ராகு கேதுக்களின் தோஷம் இருந்தாலும், எந்த தோஷம் இருந்தாலும் அதை மாற்றுகிற ஆற்றல் இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு உண்டு. அதனால்தான் இப்பொழுது நாடெங்கிலும் பிரதோஷ வழிபாடு மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிவாலயங்களிலே சென்று பார்த்தால் இன்று மாலை நேரம் பிரதோஷ காலத்திலே நந்தியை வழிபடுவார்கள். நந்தி கொம்பு வழியே நாயகனாம் சிவபெருமானை நாம் பார்த்து வழிபட வேண்டும் என்பார்கள். நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்காலே நாம் போகக்கூடாது. நந்திக்கென்று ஒரு பாடல் உண்டு. வந்து நமது வாழ்க்கையிலே வளமும் நலமும் கூடையிலே சந்திக்கின்ற தோஷத்தை சந்தோஷம் என மாற்றிடவே நந்தியை நாளும் வழிபடுவோம், நன்மைகள் யாவும் நாம் பெறுவோம். கந்தனின் தந்தை வாகனத்தை கைகளை குவித்து வணங்கிடுவோம். எந்த கிரகம் ஜாதகத்தில் எதிர்ப்பாய் நமக்கு இருந்தாலும், சந்திக்கின்ற செயல் யாவும் சங்கடம் தரும் விதம் அமைந்தாலும், நந்தியை உருகி வழிபட்டால் நல்ல தகவல் இல்லம் வரும், சிந்தனை அனைத்தும் வெற்றி பெறும், செல்வ நிலையும் மிக உயரும் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அதாவது நந்தியை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் எந்த துயரங்களும் கிடைக்காதான். அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம். நாம் வாழ்க்கையில் மறக்கக்கூடாத 3 எழுத்து. ஒன்று நன்றி, இன்னொன்று நந்தி அப்படிம்பேன். அப்படிப்பட்ட நந்தி நாடெங்கிலும் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த பிறவியில் நன்மை தருவதுன்னு சொன்னால், இம்மையில் நன்மை தருவார் கோயில்னு மதுரையில் ஒரு அற்புதமான கோவில் இருக்குது. இம்மையில் நன்மை தருவார் கோயில், நந்தியை நாடுனே நாடி ஜோதிடத்தில் வருது. அப்படிப்பட்ட நந்தியை நம்ம போய் கும்பிடுற போது மத்தியபுரி அம்மன் சிவபெருமான் வீட்டிலிருந்து அருள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆலயம். அது மாதிரி ஒரு ஆலயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாய்ப்பு இருப்பவர்கள் போகலாம். இல்லைன்னா உள்ளூரில் இருக்க நந்தியை போய் கும்பிடணும். மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் பன்னீரால் அபிஷேகம் செய்தால் உங்களுடைய கண்ணீர் துளி மாறும். அதே நேரத்தில் பாலால் அபிஷேகம் செய்தால் நாளும் பொழுதும் நல்லதே நடக்கும். மாவு போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. பச்சரிசி மாவால் அபிஷேகம் செய்தால் கடன் சுமை குறையும். அந்த நந்தியை வழிபடுற போது நம்ம என்ன மனசில் நினைச்சுக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். ஆகையினாலே அந்த நந்தி வழிபாடு உங்களுக்கு நன்மை தருவதிலே இன்று மகா பிரதோஷம், சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷம் என்று சொன்னால் அது மகா பிரதோஷம். பிரதோஷ விழா நடந்த நாள் என்பார்கள். சுருட்டப்பள்ளி என்ற இடத்திலே மிக அற்புதமாக கொண்டாடுவார்கள். அங்கு மட்டுமல்ல, வேந்தன்பட்டியிலே நெய் நந்தி இருக்கிறது, திருப்பூருங்கூரிலே சாய்ந்த நந்தி, தஞ்சையிலே பெரிய நந்தி, இப்படி எத்தனையோ நந்தியம் பெருமான்கள் ஆலயங்கள் தோறும் இருக்கிறார்கள். அவற்றை வாய்ப்பிருப்பவர்கள் சென்று வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனக்குறையாகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். இன்று மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மங்கள நிகழ்ச்சி மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். ராசிநாதன் வலிமை இழந்திருந்தாலும் கூட லாபஸ்தானத்திலே சனியும் இருக்கின்றார், தனாதிபதி சுக்கிரனும் இருக்கின்றார். லாபாதிபதியோடு தனாதிபதி இருக்கின்ற பொழுது பொருளாதார பிரச்சனை அகலும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது நடைபெறும். அது மட்டுமல்ல, வீடு சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது சொத்துக்கள் வாங்க அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்க ஏதேனும் நீங்கள் திட்டம் திட்டி இருந்தால் அந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். எனவே செல்வநிலை உயர்ந்து சிறப்புகளை காணுகின்ற சிறப்பான நாள் இந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறும் நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திரன் உச்ச சந்திரனால் உன்னத வாய்ப்புகள் வந்து சேருகின்ற நாள். உத்தியோகத்திலே உயர்வு அல்லது வேலையிலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். அது மட்டுமல்ல, குரு சந்திர யோகம் என்று இருந்தால் யோகங்களிலேயே மிகச்சிறப்பான யோகம். எனவே இல்லத்திலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது அகலும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். 3வது மனிதர்களால் வந்த துயரங்கள் தீரும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். இல்லத்திலே நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு கைகூடப் போகின்றது. இன்று நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கின்ற நாள். இருந்தாலும் கூட 10லே ராகு இருப்பதனாலே தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். 2லே செவ்வாய் இருக்கின்றார். ஆரோக்கிய தொல்லைகள் சிறிது உண்டு என்றாலும் கூட குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு ஏதாவது தொல்லைகள் வந்து உங்களுக்கு வைத்திய செலவுகள் ஏற்படலாம். மற்றபடிக்கு இன்று நீங்கள் நந்தியை கும்பிடுவது நன்மை தரும்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே கஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு வழிபாட்டுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக இன்று நந்தியை நீங்கள் வழிபட வேண்டும். அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுக பெருமானையும் வழிபட்டு பிறகு சிவபெருமானையும் வழிபட்டு வந்து மாலை நேரம் பிரதோஷத்திலே நந்தியையும் நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, இன்று விலையுயர்ந்த பொருள்களை கையாளுகின்ற பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அகலும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்தித்த நண்பர்களால் உங்களுக்கு சந்தோஷங்கள் வர வேண்டுமானால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் இடத்திலே சனியும் சுக்கிரனும் இருக்கின்றார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரை புகைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்களுடைய பகையின் காரணமாக சில விளைவுகள் ஏற்படலாம். எனவே நீங்கள் எது செய்தாலும் இன்று நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாத நிலை இருப்பதனாலே கொஞ்சம் சிந்தித்து செய்வது, அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுச் செய்வது, இப்படி செய்வதன் மூலமாக நன்மைகளை அடையலாம். இன்று பிரதோஷம் என்பதனாலே, அதிலும் சனி பிரதோஷம் என்பதனாலே நந்தி வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கடந்த 2 நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இன்று நடைபெறும். இப்பொழுது உங்களுக்கு சந்திரபலம் கூடிவிட்டது. எனவே நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். அது மட்டுமல்ல, திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு அருகில் இருந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். வியாபார போட்டிகள் அகலும். விடிகாலையிலேயே வரும் தகவல் நல்ல தகவலாக இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகி மனதை மகிழ்ச்சி அடைய வைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம். உறவினர் பகை உருவாகலாம். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம். உத்தியோகத்தில் கூட உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். உங்கள் முன்னேற்றத்தை பற்றியும் தெரிவிக்க வேண்டாம். 3ஆம் நபரின் குறுக்கீடுகளால் சில பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. மிக மிக கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்தோஷம் அதிகரிக்கின்ற நாள். சார்ந்து இருப்பவர்கள் மூலமாக ஒரு தனவரவு உண்டு. குரு பார்வை இருப்பதனாலே உங்களுடைய மனக்குழப்பங்கள் அகலும். தொழில் முன்னேற்றம் உண்டு. அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் ஆச்சரியம் அளிக்கும். அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஏதாவது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இன்று தொழில் உத்தியோகத்திலே கைகளிலே பணம் புரளும் விதத்திலேயே சில நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன். அரசு வழியில் ஆதரவு கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் ஏதாவது முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, புதனும் கூடியிருக்கிறார். புத ஆதித்ய யோகம். கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடலாம். மாமன் மைத்துனோடு இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்புகள் உங்களுக்கு கூடுதலாகவே வரப்போகின்றது. அது மட்டுமல்ல, 3இலே சனி சுக்கிரனோடு கூடி இருக்கின்றார். எனவே பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தானாகவே விலகும். இன்று அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறி அவர்கள் பஞ்சாயத்துக்கு ஒத்துவரும் சூழல் உருவாகலாம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாக்குஸ்தானத்திலே சுக்கிரன் நல்ல விதமாக உங்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறலாம். குரு பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு குழப்பங்கள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி. எனவே ஆரோக்கிய தொல்லை உண்டு. அதிகாலையிலேயே வரும் தகவல் ஆச்சரியமளிக்கும் தகவலாக இருக்கலாம். அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இருந்தாலும் சனி விலகும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. சுக்கிரபலமும் நன்றாக இருக்கிறது. மனைவி மக்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் உண்டு. வேலை பார்க்கவில்லையே, படித்து முடித்து படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வேலை கிடைத்த நல்ல தகவல் கிடைக்கலாம். 2 நிலையாக இருப்பதனாலே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பயணங்களால் பலன் உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராகுபலம் நன்றாக இருக்கிறது. யோகம் செய்யும் ராகு லக்னத்தில், அதாவது ராசியில் இருப்பதனாலே நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. உத்தியோகத்திலே கூட சேமிப்பு வரும் அளவிற்கு ஒரு ஊதிய உயர்வு வரப்போகிறது. இன்று 3இலே குரு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்கும் உங்களுக்கு உடன்பிறப்புகளின் உதவி கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, கடன் சுமை குறையவும் வழிபிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.